இந்த படத்தோட ட்ரைலர் வர்றப்பே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு இது ஒரு சைக்கோ த்ரில்லர் ப்ளஸ் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் பேஸ்டான ஒரு ஃபிலிம் தான் அப்படின்னு. ஸோ ரீசெண்ட் டைம்ல வரக்கூடிய சைக்கோ த்ரில்லர்ஸோ இல்லைனா ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்ஸோ நம்ம ப்ரெடிக்ட் பண்ற அளவுக்கான ஒரு படமாக தான் இருக்கு. லைக் வந்து ஒரு ராட்சசன் மாதிரியான ஒரு ட்விஸ்ட்டோ இல்லைனா விலங்கு மாதிரியான ஒரு ட்விஸ்ட்டோ இங்கே கிடையாது இல்லை. ஸோ நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிடுறோம் இவனா தான் இருப்பான்னு, கடைசி அவனா தான் இருக்கான். அப்படியாப்பட்ட படம் தான் ரீசெண்ட் டேஸாக வந்துட்டு இருக்கு. அப்படியாப்பட்ட ஒரு விஷயத்த உடைச்ச ஒரு படமாக தான் 11 நான் பார்க்குறேன். ஒரு பக்கம் லோகேஷ் அஜில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எழுதி அதை கடைசி வரைக்குமே கரெக்டாக எடுத்துகிட்டு போயிருக்காரு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நவீன் சந்திரா தான் லீட் ரோல் பண்ணியிருக்காரு. படம் ஆரம்பிச்சதுலேருந்து படத்தோட எண்டு வரைக்குமே ப்ரீ கிளைமேக்ஸ் வரைக்குமே அவரோட அந்த சைலண்டான ஒரு ஆட்டிடியூட் வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி சந்தேகத்தை இரிட்டேஷன் தான் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லணும். பட் இவ்வளோ லென்த்தாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஒன்லைனை சொல்லிடுறேன். இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட தேதியில் ஒரு வருஷமும் நடக்கக்கூடிய கொலைகள், அந்த கொலை ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்குது. அது வந்து யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு க்ளூலெஸ்ஸான ஒரு கொலையாக இருக்குது. ஒரு எவிடன்ஸ் கூட கிடைக்க மாட்டேங்குது. இதனால ஒட்டுமொத்தமாக தமிழக காவல்துறை மண்டையை பிச்சுக்கிட்டாலே. அப்போ தான் வந்து ஸ்பெஷல் அதிகாரியாக நம்ம நவீன் சந்திரா வந்து உள்ளே வராரு. அவர் அந்த சைக்கோ த்ரில்லர் யாருன்னு கண்டுபிடிச்சாரா இல்லையா, சைக்கோ கில்லர் யாருங்கிறத கண்டுபிடிச்சதுக்கப்புறம் உள்ள என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது, அதில் இருக்கக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் என்ன, கடைசியில் என்ன மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ் முடியுது அப்படிங்கிறது அந்த படத்தோட ஒன்லைன். இன்னும் எத்தனை கொலைகள் சார் நாங்க பார்க்கணும்? இந்த கேஸ் சிபிஐக்கு மாத்த போறதா சொல்றாங்களே, உண்மையா சார்? This case will not go cold.